ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நாமத்தில் அனைவருக்கு நல்வாழ்த்துக்கள். பரபரப்பான நமது வாழ்க்கை சூழ்நிலையில் வழக்கமாக நாம் செய்யக்கூடிய பல்வேறு பணிகளிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இது ஆண்டவரின் நாள், ஓய்வு நாள், ஜெபத்திற்கான ஒரு நாள் என்பதனால் நாம் அனைவரும் ஆலயம் தேடி வந்து ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே அமர்ந்து நன்றி செலுத்துகிற மக்களாக, வேண்டுகிற மக்களாக, நல் ஆசிரியை பெறுகிற மக்களாக, அறிவுரையை ஏற்று வாழ்வதற்கான முடிவெடுக்கிற மக்களாக, சென்று வாருங்கள் என்று நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மீண்டுமாக தொடர வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு செல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வோடு தான் ஆலயத்தில் நாம் கூடியிருக்கிறோம். திருப்பலியிலே ஆண்டவரை மையப்படுத்தி நமது வழிபாட்டை நிறைவேற்றுகிறோம். இந்த வழிபாட்டிலே 2 பகுதிகளாக இருக்கிறது. இறை வார்த்தை பகுதி, நற்கருணை பகுதி. இந்த முதலாவது பகுதியாக இருக்கிற இறை வார்த்தை பகுதியிலே இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 வாசகங்கள் அடிப்படையில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு நல்ல ஒரு பாடத்தை, படிப்பினையை கொடுக்கிறது. பொதுவாக நாம் ஜெபிக்கின்ற போது நமது ஜெபங்களில் கடவுளை போற்றுவதற்கு, புகழ்வதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட, கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக காட்டுகின்ற ஆர்வத்தை விட, கடவுளத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஏற்படுகிற உணர்வை விட அதிகமாக கேட்க வேண்டும், பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. எனவேதான் நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே அதிகமான நேரத்தையும், அதிகமான உணர்வுகளையும், அதிகமான நமது எண்ணத்தையும் மேலோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்றால், நான் அதிகமாக ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், கேட்பது அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கின்ற விதத்தில் நான் கேட்க வேண்டும். எனவே நாம் கேட்கின்ற அந்த பட்டியலை அதிகமாக்கி கொண்டே செல்லுகிறோம். கிடைக்கிற வரையிலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைய வாசகங்கள் 3ம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், படிப்பினை சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. என்னவென்றால், நம்முடைய இந்த எண்ணத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், நமது வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும் தான். ஆனால் கேட்கின்ற போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எந்த அளவுக்கு கேட்க வேண்டும் என்பதை நமக்கு இறை வார்த்தை சரியான ஒரு பாதை நமக்கு அமைத்து தருகிறது. அது என்னவென்றால், கேட்கின்ற போது அத்தியாவசிய தேவைகள் நாம் கேட்கிறோம் என்றால், உதாரணத்திற்கு சுகவீனத்தோடு இருக்கிற நான் சுகம் வேண்டும் என்று கேட்கிறேன், அத்தியாவசிய தேவைதான். பசியோடு இருக்கிறேன், எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கிறேன், நல்ல ஒரு அவசியமான ஒரு தேவைதான். அன்றாடம் எனக்கு வாழ்க்கையிலே அத்தியாவசிய தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இருக்கிற போது நான் உழைக்கிறேன், என் உழைப்பை கடவுள் ஆசீர்வதித்து என் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நல்ல ஒரு அத்தியாவசிய தேவைதான். என் குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் சரியான விதத்திலே போதுமான அளவுக்கு நிறைவோடு கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்ற தேவையும் அத்தியாவசிய தேவைதான். கடவுள் நிச்சயமாக கேட்பதை கொடுப்பார். ஏனென்றால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்பதை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். அப்படி என்றால், எங்கு நாம் தவறு செய்கிறோம், எங்கு நாம் இன்னும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறோம், எங்கு நம்முடைய வரையறை நாம் கடந்து செல்கிறோம் என்பதுதான் இன்று வார்த்தைகள் நமக்கு தருகின்ற ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளை கடந்து ஆடம்பர தேவைகளை நாம மனதுக்குள்ளே கற்பனை செய்து கொண்டு, அந்த கற்பனையின் அடிப்படையில் தான் பேராசை எண்ணத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். அடிப்படை தேவைகளை கடவுள் கொடுப்பார், நாம் கேட்டதால் நிச்சயமாக கொடுப்பார், எந்த ஒரு தவறும் இல்லை. அடிப்படை தேவைகளையும் தாண்டி, அத்தியாவசிய தேவைகளையும் தாண்டி, நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலன்களை பெற்றிருந்தாலும் அதையும் தாண்டி பேராசையோடு நாம் தவறான நோக்கத்தில் கேட்கிறோம் என்றால், அதைத்தான் 3 வாசகங்கள் நமக்கு சற்று குத்தி காட்டுகிறது. முதலாவது வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். வீணிலும் வீண் எது என்றால், கடினமாக உழைக்கின்றோம், உழைப்புக்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம், தவறில்லை. ஆனால் அந்த உழைப்பிலே நாம் சேமித்து வைப்பதை யாருக்கு கொடுக்கிறோம்? உழைக்காத ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறோம் என்றால் அது வீண். நாம் உழைக்கிறோம், உழைத்து சம்பாத்தியத்தை பெறுகிறோம், அதை உழைக்காத ஒருவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றால்
அது உண்மையான பகிர்வல்ல, உண்மையான அன்பல்ல, உண்மையான உதவி அல்ல. மாறாக அடுத்தவனுடைய உழைப்பில்லாத தன்மை நாம் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறோம். அதைத்தான் வீண் என்று முதல் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. நாம் உழைக்கிறோம், நேர்மையோடு உண்மையோடு உழைத்தால் தவறே இல்லை. ஆனால் நமது உழைப்பிலே தவறான போக்கு இருக்கும் என்றால், நம்முடைய உழைப்பின் வழிமுறை நேர்மையற்று இருக்கும் என்றால், குறுக்கு வழியாக இருக்கும் என்றால், அடுத்தவரை ஏமாற்றுவதாக இருக்கும் என்றால், அடுத்தவருக்குரியதை பறிப்பதாக இருக்கும் என்றால், அது வீண் என்று வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. ஆக நம்முடைய உழைப்பிலே நேர்மையோடு உண்மையோடு இருந்தால் கடவுள் எல்லாவற்றையும் சரியாக நமக்கு கொடுப்பார். எப்போது உழைப்பில் தவறு இருக்கிறதோ, சேமிப்பை உழைக்காதவனுக்கு கொடுக்கின்ற மனநிலை இருக்கிறதோ, அப்போது நமது வாழ்க்கை வீண் என்பதை சுட்டிக்காட்டி நமது வாழ்க்கை சற்று சரி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரை இந்த முதல் வாசகம் கற்றுத்தருகிறது. இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் என்ன சுட்டிக்காட்டுகிறார் என்றால், நாம் வாழ்வது இந்த மண்ணகம்தான். மண்ணகத்தில் நமக்கு பொருள்கள் தேவைதான். மண்ணகத்தில் எல்லா சுகபோகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதும் சரிதான். ஆனால் நாம் மண்ணகத்தோடு மடிந்து போகக்கூடிய மக்கள் அல்ல. நமது சிந்தனை விண்ணுலகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். வாழுவது மண்ணுலகம், விண்ணுலகம் சார்ந்ததாக இருக்கும் என்றால் அதை நற்செய்தியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் நமக்கு மிக அருமையாக தெளிவுபடுத்துகிறது. அந்த தெளிவு என்னவென்றால், விண்ணரசை இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையின் வழிமுறையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். விண்ணரசு என்பது ஏதோ ஒரு அரசாட்சி முறை என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அன்றாடம் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறை என்ன? கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற உரிமையுள்ள பிள்ளைகளாக, கடவுளோடு நெருங்கிய தொடர்போடும் அன்பு உறவோடு வாழுகின்ற அன்பு பிள்ளைகளாக வாழுகின்ற அந்த ஒரு உறவை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிறரை நேசிக்கின்ற மக்களாக வாழுகிற போது நமது வாழ்க்கை உண்மையோடு இருக்கும் என்றால், நேர்மையோடு இருக்கும் என்றால், மன்னிக்கிற மனநிலையோடு இருக்கும் என்றால், சமமாக நடத்துகிற பண்பு இருக்கும் என்றால், தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையைத்தான் இயேசு விண்ணரசின் வழிமுறையாக கற்றுக் கொடுத்து, இந்த விண்ணரசுக்குரியவற்றை நீங்கள் தேடுங்கள், எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். ஆக நாம் இறை அரசுக்குரிய மக்களாக வாழ்வதற்குரிய முடிவெடுத்து விட்டோம் என்றால், இறை அரசுக்குரிய வழிமுறைகளை சரியாக இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து காட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்றால், நமது சிந்தனை மேலுலகுக்குரியவற்றை மண்ணகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த பவுலடிகள் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். ஒரு மனிதர் இயேசுவிடத்திலே வைக்கின்ற கோரிக்கையை பாருங்கள். பல்வேறு தேவைகளோடு மக்கள் வந்தார்கள். தேவையுள்ள அனைவரையும், நம்பிக்கையோடு வந்த அனைவரையும் இயேசு குணப்படுத்தினார், தேவைகளை நிறைவேற்றினார். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய தேவையை இயேசு நிறைவேற்றவில்லை. அவனுடைய கோரிக்கையை பாருங்க. என் சகோதரன் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொத்தின் பங்கை கொடுக்கும்படியாக நீ அவனுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு அதை நிறைவேற்றவில்லை. பல நேரங்களில் குடும்பத்தில் சண்டைகள் வருகிறது, பிரிவினைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதிகமாக அது கணவன் மனைவியாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம். அதிகமான பிரச்சனைக்கு காரணம் சொத்து, பணம், நமக்கு இருக்கிற உடைமைகள். இதனை முன்வைத்து நமது சண்டைகள் இருக்கும் என்றால் அந்த சண்டையை தீர்ப்பதற்கு கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார். அதை அடிப்படையாக வைத்து நாம் எந்த புதுமைகளை கேட்டாலும், இந்த சொத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாம் எதை வேண்டுதலாக வைத்தாலும் இயேசு மறுத்து விடுவார். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இயேசு அடுத்ததாக ஒரு உவமையை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு செல்வந்தன் இருக்கிறான், நன்றாக உழைக்கிறான், அதிகமாக சம்பாதிக்கிறான், சம்பாத்தியத்திலே சேமித்து வைக்கிறான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சம்பாத்தியம் அதிகமாகிவிட்டது, சேமித்து வைக்கின்ற சேமிப்பு கடனை இன்னும் அதிகமாக்க வேண்டும், இன்னும் விரிவாக்க வேண்டும். விரிவாக்கி விட்டான். இப்போது சொல்லுகிறான், எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறது, இனி நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் முழுமையாக உண்டு கழித்து என் வாழ்க்கையை நான் சுகபோகமாக வாழ்ந்து விடுவேன். அப்போதான் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது, அறிவிலேயே இன்றைக்கே உன் உயிர் போகப் போகிறது, நீ உழைத்து என்ன பயன், சேமித்து வைத்து என்ன பயன், ஊர் அடித்து உலையில போட்டு வச்சிருக்கிற உன்னால என்ன செய்ய முடியும்? உயிர் போன பிறகு
எதை நீ எடுத்து செல்ல முடியும்? ஒன்றுமில்லாமல் உலகத்தில் வந்தாய், இன்று எல்லாவற்றையும் உனதாக்கி கொண்டு இருக்கிறாய், ஒன்றுமில்லாமலே உலகத்தை விட்டு போகிறாய். நீ சேமித்து வைத்தால் உனக்கு என்ன பலன்? இதில் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு கதையாக கூட இருக்கலாம். ஒரு மனிதர் கடவுளை பார்த்து கேட்கிறார், கடவுளே, நல்லா உழைக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு புதுமை இது வரைக்கும் செய்யலை, எனக்கு காட்சியை நீங்கள் கொடுக்கலை, நான் கேட்டதை நீங்கள் கொடுக்கவே இல்லை, எனக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும் என்று முழங்கால் படியிட்டு ஆண்டவனுக்கு உருக்கமாக ஜெபித்தானாம். கடவுள் அவனுக்கு காட்சியில் தோன்றினார். பக்தனை கேள், உனக்கு தருகிறேன்னு சொன்னார். அவன் கேட்டான், எனக்கு ஒரு நாள் முழுசும் காலையில் 5 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் 12 மணி நேரத்தில் எனக்கு எதெல்லாம் நான் விரும்புகிறனோ, எதெல்லாம் தொடுறனோ, எதெல்லாம் எனக்கு ஆசைன்னு கேட்குறனோ எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டா நான் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னானாம். கடவுளும் சொன்னார், இதானா நான் படைச்ச பூமி, நான் உனக்கென்று அன்போடு கொடுப்பது, தாராளம் எடுத்துக்கோ. 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் 12 மணி நேரத்தில் நீ என்னென்ன பொருளை தொட்டாலும், எங்கெங்கே நீ கால் வச்சாலும் கை வச்சாலும் அதெல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டார். சந்தோஷப்பட்டான். சந்தோஷத்தில் நைட்டு போகிறவன் தூக்கமே வரல. எங்கே போகணும், எதை தொடணும், எங்கே நடக்கணும், எதெல்லாம் அபகரிக்கணும், ஆசையிலே தூக்கம் பூரா அவனுக்கு போச்சு. கரெக்டாக 4:59க்கு கடவுளை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணான். கடவுளே, நீங்கள் சொன்னது நைட்டு பூரா யோசிச்சிருக்கேன், திட்டம் போட்டாச்சு, தொடங்க போகிறேன், வார்த்தையில் மாற மாட்டீங்கல்ல. கடவுள் சொன்னார், நான் வாக்கு மாறாத கடவுள், கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். கரெக்டாக 5 மணிக்கு அவனுடைய பயணத்தை தொடங்கினான். வேகமாக போகிறான். பார்க்குற கண்ணுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தொட்டு எனக்கு எனக்கு எனக்குன்னு ஆசைப்பட்டு தொட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். வழக்கமாக 6-6:30 மணிக்கு ஒரு பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டு. யோசித்து பார்த்தான், காஃபிக்கு உட்கார்ந்தா 10 நிமிஷம் போயிடும். 10 நிமிஷம் எத்தனை 10 பொருளை தொட்டுடலாமே. அதனால் காஃபி நாளைக்கு குடிச்சிக்கலாம், இன்னைக்கு பொருளை தொடுறதில் கவனம் இருப்போம், பொருளை பிடிச்சிருவோம். வழக்கம் 8-8:30 மணிக்கு காலை சாப்பிடுவான். இப்போ சாப்பிட்ற உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். அந்த 1/2 மணி நேரத்துக்கு எவ்வளோ நம்ம தொட்டு சொத்துக்களை உபயோகிச்சிடலாம். சாப்பாடு வேண்டாம், வேகமாக போனால் தான் நிறைய தொட முடியும். ஓடிக்கிட்டே இருந்தான். களைப்பு வந்துச்சு, தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்க 5 நிமிஷம் போயிடும். தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஓடிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு பொருளாக தொட்டு இது எனக்கு, அது எனக்கு, இது எனக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டே அலைஞ்சான். மாலை 5 மணி வந்தது, பொட்டுன்னு விழுந்தான், தப்புன்னு போயிட்டான். அப்போ தான் கடவுளை அவன் ஆன்மாவை பற்றி சொன்னார். ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இப்போ உயிர் இழந்துட்ட, நீ தொட்டதெல்லாம் எங்கே போக போகுது? நீ அபகரிக்கணும்னு ஆசைப்பட்ட, கடைசியாக வாழணும்னு ஆசைப்பட்ட உனக்கு வாழ்க்கை இல்லாமல் போச்சு. என்னத்தை நீ சம்பாதிச்சிட்ட? அன்பார்ந்தவர்களே, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு சிந்தனை இது. பல நேரங்களில் பேராசைப்படுகிற காரணத்தினால உழைங்க, உண்மையாக நேர்மையாக உழைங்க, அனுபவிங்க, நல்லதை அனுபவிங்க, தப்பான வழியில் அனுபவத்துக்கு போகாதீர்கள். பிள்ளைகளுக்காக சேமித்து வையுங்கள். ஆனால் அதிகமாக சேமிக்கிறவங்க விதத்தில் பிள்ளைங்களை உழைக்காத சோம்பேறிகளாக மாற்றி விடாதீர்கள். நீங்கள் பிறருக்கு கொடுங்கள், வட்டி வாங்குறதுக்காக கடன் கொடுக்காதீர்கள். உங்களுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக கோர்ட்டுகளுக்கு போய் இருக்கிற செல்வங்களை இழந்துடாதீங்க. சகோதரனுக்கு சகோதரி கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக எத்தனை வழக்குகள் என்று நிலுவையில் இருக்கிறது. என்னத்தை நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒன்றுமில்லாமல் பிறந்தோம், ஒன்றுமில்லாமல் போக போகிறோம். இருக்கிற போது நமக்கு வாழுகிற தேவைதான். எனவே இந்த வார்த்தை அருமையாக சொல்லி காட்டுகிறது. வாழுகிற போது விண்ணுலகம் சார்ந்த இறையாட்சியின் சிந்தனைகளோடு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டால் மண்ணக வாழ்வு இனிமையாக இருக்கும், சுமையாக இருக்காது, சுவையாக இருக்கும், ஆசீர்வாதங்களோடு இருக்கும். எப்போதும் நமது வாழ்க்கை அசிங்கப்படாது, எப்போதும் மன அமைதியோடு வாழ முடியும், பரபரப்பாக இருக்க மாட்டோம், நேர்மையோடு உண்மையோடு இருப்போம். இறுதியாக ஒரு சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு வசதி படைச்ச ஒரு மனிதர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதரை பார்த்து பேசினாராம். இவர் என்ன பேசினார்னு சொன்னால், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய சொத்துக்கள் வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, மனசுக்குள்ள ஒரு நிறைவு இல்லை, குடும்பத்தில் பார்த்து எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்குது, எனக்கும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஆனால் உன்னை தினம் பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறீங்க, அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியலை, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, உங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, உங்களுடைய எந்த ஒரு வசதியும் இருக்க மாதிரி தெரியலை, ஆனால் உங்கள் 4 பேர் முகத்தில் ரொம்ப எப்போதும் சந்தோஷமாக பார்க்குறேன், காலையிலையும் மாலையிலையும் பகலையும் எப்போது சந்தோஷமாக இருக்கிறீங்க,
ஆனால் எனக்கு இவ்வளவு இருந்தும் என்னால் சந்தோஷமா இல்லை, என் குடும்பம் சந்தோஷமா இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போல தெரியுது, இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, உங்கள் சந்தோஷத்துக்கான ரகசியம் என்னன்னு கேட்டாராம். அந்த மனிதர் சொன்னார், நானும் மனைவியும் உழைக்கிற உண்மைதான். என்னுடைய உழைப்பை நாங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். 4 பகுதியில் முதல் பகுதி என்னை உருவாக்கிய, என் மனைவியை உருவாக்கிய என் பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். 2 பெற்றோர்களும் இப்போ அவங்க உழைக்க முடியாது, அவங்களுக்கு எங்களுடைய சம்பாத்தியத்தில் 4ல் ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துறோம், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பகுதியை என் பிள்ளைங்க 2 பேருடைய படிப்புக்காக நான் செலவழிக்கிறேன். படிப்புக்காக கொடுக்கிற மூலதனம் எதிர்காலத்தில் நிச்சயமாக உதவும். நான் அவங்களுக்கு மற்ற எந்த ஒரு ஆடம்பர பொருள் வாங்கி கொடுக்குறதில்ல, படிப்புக்காக மட்டும் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்துட்றேன். இன்னொரு 3வது பகுதியை எங்கள் அன்றாட குடும்ப செலவுக்காக வச்சுக்கிறேன். சாப்பாடு வேணும், மருந்து வேணும், போக்குவரத்து வேணும், அன்றாட செலவுக்காக வைத்து விடுகிறேன். 4வது ஒரு பகுதி இருக்குது, அதை கோயிலுக்கு போது கோயிலில் காணிக்க போடுறேன். இல்லாதவங்கன்னு சொல்லி என்னை பார்த்து கேட்கும்போது தர்மம் செய்கிறேன். ஆக ஒவ்வொரு மாதத்துலேயும் எனக்கு 1 பைசா கூட மிச்சம் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் 2 பேரும் உழைக்கின்ற அந்த உழைப்பை கொண்டு சரியாக 4 பகுதியாக்கி பெற்றோர்களுக்கு, எங்களுக்கு, பிள்ளைகளின் கல்விக்கு, கடவுளுக்கும் பிறருக்கும் இப்படியாக நாங்கள் கொடுத்து விடுகிறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த பெற்றோர், இந்த குடும்பத்தினர் இயேசு காட்டுகின்ற வழியிலே எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்றால், செல்வம் கிடைத்து விடுவதால் வாழ்வு கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. கிடைத்திருக்க செல்வத்தை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை கற்று வைத்திருந்தார்கள். அதைத்தான் இயேசு நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகிறார். இறை அரசை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளுடைய அரசை தேடி கடவுள் கொடுக்கின்ற இறைவாத்தின் வழிமுறைகளை கடைபிடித்து வாழுகின்ற வழிகளை கடைபிடித்து விட்டால் வாழ்க்கையில் குறைகள் இல்லாமல் கடவுள் பார்த்து கொள்வார். நாமும் நிறைவோடு வாழ முடியும். சில நேரங்கள் வரக்கூடிய பிரச்சனைக்கு பழைய ஏற்பாட்டிலே நல்ல ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. சாலமோன் இளம் பருவத்திலே தந்தை தாவீதிடமிருந்து அரசாட்சி பெறுகிற போது கடவுளை பார்த்து கேட்கிறார், கடவுளே, அரசாட்சி பெரிது, என் வயதோ குறைவு, எனக்கு அனுபவம் இல்லை, நான் பார்க்கிற இந்த பார்வையிலே அரசாட்சி நிறைவாக இருந்தாலும் நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது, எனக்கு என்ன வேண்டுமென்று அவர் கேட்டார் என்றால், நன்மை தீமை எது என்பதை கண்டறிய ஞானத்தை எனக்கு தாரும். கடவுள் மனநிறைவோடு சொன்னார், நீ பொருளை கேட்கல, எதிரோட உயிரை கேட்கல, அரசாட்சி இன்னும் பெருசாக்கணும்னு கேட்கல, அடுத்த அழியணும்னு கேட்கல, நன்மை தீமை அறிய வேண்டிய ஞானத்தை கேட்டாய், எனவே ஈடு இணை இல்லாத ஞானத்தை உனக்கு கொடுப்பேன், அதோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா செல்வங்களையும் கொடுப்பேன் என்று ஆசீர்வதித்தார். எனவே நாம் ஜெபிக்கிற போது இந்த மனநிலையோடு ஜெபிப்போம், வேண்டியதை கேட்போம். நம்ம தேவையான கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் கொடுக்கின்ற போது அவர்கள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். எந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்கிறோம், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நமது ஜெபங்கள் கடவுளை நோக்கி எழுப்பப்படுகின்றன. நாம் சாலமோனைப் போல கேட்டால், நான் குறிப்பிட்ட அந்த 2வது குடும்பத்தினரைப் போல கேட்டால், இறைவார்த்தை கற்றுத்தருகின்ற படிப்பினைகளைப் போல நாம் கேட்டோம் என்றால் கடவுள் கேட்பதை கொடுப்பார். அதே போல அவர் கொடுத்திருப்பதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமென்ற வாழ்க்கை வழிமுறைகளையும் அவரே கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இறை வார்த்தையின் வழியில் நாம் வாழ்ந்தோம் என்றால் மண்ணகத்தில் வாழுகிற நாம் விண்ணுலகு சார்ந்தவற்றை மண்ணகத்தில் வாழ்வோம். எனவே நமது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தைப் போல மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும், இந்த சமூகத்தில் எல்லா மக்களும் பெற வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.